பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்ன நடக்கும்னா, சக்திவேல் தங்கமயில் வீட்டுக்கு தங்கமயிலோட தங்கச்சிய பொண்ணு கேட்டு போவாரு. தங்கமயிலோட அப்பா அங்கதான் நிப்பாரு, வாசல்ல தான் நிப்பாரு. சக்திவேலும் அங்கதான் இருப்பாரு. ஆனா வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாரு. என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் கேட்டதும் சக்திவேலு எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான், உள்ள உட்கார்ந்து பேசலாமா அப்படின்னு சக்திவேல் தான் கூப்பிடுவாரு. அதுக்கப்புறமா உள்ள கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அங்க வந்த பாக்கியமும் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு கோர்ட்ல உங்களை சாட்சி சொன்னதுக்கு நீங்க எங்களுக்கு எதிராவில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. வராதவங்க வந்திருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலு தங்கமயிலோட தங்கச்சிய குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதமா, நீங்க நகை நட்டு எதுவுமே போட வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பாக்கியம் என்ன வேண்டான்னா சொல்ல போறாங்க. மாணிக்கம் என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் முறை வராதே அப்படின்னு சொல்வாரு. ஏன் முறை வராது, இப்பதான் உங்க பெரிய பொண்ணு இங்க தானே இருக்கு, விவாகரத்து ஆக போதுல, அதனால முறை வரும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆகிய என்ன சொல்வாங்கன்னா, எதுவும் பொண்ணு கிடைக்காம குமாருக்கும் அரசிக்கும் பிரச்சனை ஆனதுனால எதுவும் எங்கேயுமே பொண்ணு கிடைக்காம எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஏன் உங்க வீட்டுல கூட தான் பிரச்சனை இருக்கு, தங்கமயில பிரச்சனை இருக்கிறதுனால இப்படி இருக்கு, கல்யாணம் ஆகுமோ ஆகாதோன்னு உங்களுக்கும் தானே கஷ்டமா இருக்கும், நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்கல, உங்க விருப்பம் தான், இங்க மெதுவா யோசிச்சே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. ஆக்கியம் கிளம்ப விட்டுருவாங்களா என்ன, உட்காருங்க எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்யா சொல்லியா சம்மதம் தானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சரின்னு சொல்லிடுவாங்க. சுடரு கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. மீனா அவங்களோட ஆபீஸ்ல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. செந்தில் கோமதிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி மீனாவுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த நேரத்துல பழனியும் சுகன்யாவும் அங்க இருப்பாங்க. அதனால கோமதி பழனியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. மீனாவோட அம்மா அப்பாவும் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. மீனாவோட அப்பாவுக்கு மீனா ஏன் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். மீனாவோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, எங்க வீட்டுல இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறமா குவார்ட்டர்ஸ்க்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் செந்தில் இல்ல, நான் குவார்ட்டர்ஸ்லேயே வச்சு நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. கோமதி நீ பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், அவன் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழனி என்ன சொல்வாருன்னா, மீனா கிட்டேயே கேட்கலாம் அப்படின்னு சொன்னதும் கோமதி மீனா கிட்டேயே கேட்பாங்க. நீயே சொல்லு மீனா, உனக்கு யார் வீட்டுக்கு வரணும்னு இஷ்டம் இருக்கோ அவங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னதும் எபிசோடே முடிச்சிடுவாங்க. அவ்வளவுதான். ஆனா மீனா கண்டிப்பா கோமதி வீட்டுக்கு தான் வருவாங்க. அவங்க அம்மாவை விட கோமதி கிட்ட தான் அவங்க எல்லாத்தையும் தெளிவா எப்பவுமே சொல்லுவாங்க. மீனாவோட அம்மா அப்பா கிட்ட சொல்றதை விட கோமதி கிட்ட சொன்னாதான் கோமதி செந்தில கொஞ்சமாவது திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக்திவேலு என்னதான் சுடரை கல்யாணம் பண்றதுக்கு பேசி முடிச்சிட்டு வந்தாலுமே குமாரும் ஒத்துக்க மாட்டாரு, அதே மாதிரி சுடரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதை எப்படி போனா நல்லா இருக்கும்னா, குமாரு வெளியில போய்கிட்டு இருக்கும்போது அவரோட பழைய ஃப்ரெண்ட ஸ்கூல் ஃப்ரெண்ட பாப்பாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால, ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதுனால பேசிக்கிட்டு இருப்பாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் குமாரு அந்த பையன் கிட்ட சொல்லுவாரு. அந்த பையன் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாப்ல, வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வந்திருப்பாரு. இப்ப எனக்கு கல்யாணம் கூட ஆகாது போல இருக்கடா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமார் ரொம்ப புலம்புவாரு. ஆனா கடைசி வரைக்கும் என்ன சொல்வாருன்னா, நான் கட்டினா அரசியை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், அதுக்கு ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு, அதுக்கு நீ அரசியை இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும், அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, நல்லா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணாம நீ விட்டுட்டேனா கொஞ்ச நாள்ல அவங்களே புரிஞ்சு உன்னை தேடி வருவாங்க. இது கூட தெரியாம இருக்கியேடா, நீ ஒன்னு பண்ணு, கொஞ்ச நாள் வெளிநாட்டுல வந்து படியேண்டா, என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூப்பிடுவாரு. குமாரும் சரின்னு சொல்லிட்டு எல்லா பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணி எல்லாருமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் ஒரு நாள் குமாரு அவங்க வீட்டுக்கு வந்து பைக்கை நிறுத்திக்கிட்டு இருக்கும்போது அரசி வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஓடி வருவாங்க. ஐயோ அம்மா அலறிக்கிட்டே ஓடி வருவாங்க. என்னன்னு பார்த்தா அரசி கிச்சன்ல ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தீ பிடிச்சிரும் அவங்க ட்ரெஸ்ல. அந்த நேரத்துல குமார் வீட்லயும் எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பாங்க. குமாரோட அப்பத்தாவும் முத்துவேலும் மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க. முத்துவேலால எதுவும் பண்ண முடியாது. அவங்க அப்பத்தாவும் வெளியில வந்துட்டு, இல்லை குமார் ஏதாவது பண்ணுடா, காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கிட்ட தான் சொல்லுவாங்க. குமார் உடனே கார் எடுத்துட்டு அரசிய ஒரு பெட்ஷீட் வச்சு நல்லா போத்தி தீயெல்லாம் அணைச்சதும் அரசியும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்படியே கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ஒரு 2-3 நாள் ஆகும். அரசியோட குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப வேதனையில இருப்பாங்க. கோமதியும் இந்த வீட்டுல மட்டும் ஏன் ஒண்ணா ஏதாச்சும் நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. குமார் தான் அரசியை காப்பாத்தினாரு அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாருக்கும் குமார் மேல இறக்க
இறக்கம் வருதோ இல்லையோ அவர் மேல இருந்த கோபம் போயிடும். குமாரும் வெளிநாட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துடும். அதனால கடைசியா ஒரு தடவை அரசிய பார்த்து, அரசி நான் வெளிநாட்டுக்கு போறேன் படிக்கிறதுக்காக, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட மட்டும்தான், அப்படி இல்லைன்னா நான் வாழ்நாள் முழுதும் கல்யாணம் பண்ணாமலே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு குமார் திரும்பி வருவாரு. இப்ப அரசியோட மனசும் மாறி இருக்கும். அரசியும் படிச்சு முடிச்சு ஒரு வேலையில இருப்பாங்க. இப்ப அரசிக்கும் குமாருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி கதையை கொண்டு போனா சூப்பரா இருக்குங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.